ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் நேற்று ஈவினிங் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி நேம் ஃபோக்கஸ் எடிமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதனால் நியர்லி 3000 எம்ப்ளாயீஸ் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலைமைக்கு போயிருக்காங்க. நேற்று ஈவினிங் ஒரு 7:50க்கு ஒரு ஜூம் கால் இருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த மீட்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் என்ன அப்டேட்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஜூம் மீட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே எம்ப்ளாயீஸோட பர்சனல் மெயில் ஐடிக்கு கம்பெனியோட சிஇஓ ரீட் ஓவர்ஃபீல்ட் இருந்து ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அட் த சேம் டைம்ஸ் அஃபிஷியல் மெயிலில் ஆக்சஸ் பண்ணவே முடியல. இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனிங்கிறதுனால எந்த ஒரு அப்டேட்டுமே ப்ராப்பராக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய ரூமர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. சில பேர் கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் பக்கமாக லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் கம்பெனியை இமீடியட்டாக ஷட் டவுன் பண்ணுறாங்க. சில பேர் 2-3 மந்த்ஸாகவே இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, அதனால தான் சடனாக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெலாம் இடையில லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃபீஸ் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே மேண்டட்டரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே நாங்கள் எம்ப்ளாயீஸ் கேட்குறது என்னென்னா, இவ்வளோ நாள் கம்பெனி க்ரோத்துக்காக ஒர்க் பண்ண எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல், சேலரி பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இப்படி சடனாக கம்பெனியை க்ளோஸ் பண்ணால் எங்களோட நிலமை தான் என்ன? அதனால் இந்த ஒர்க்கை மட்டுமே நம்பி இருந்த எம்ப்ளாயீஸ்னால் அடுத்து என்ன பண்ணுவாங்க? சேலரி வரலன்னா நெக்ஸ்ட் மந்தோட இஎம்ஐஸ், ஹவுஸ் ரெண்ட், அப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னே தெரியல. இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். கம்பெனி சைட்லேயும் இந்தியன் மேனேஜர்ஸ் அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட்ஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ரிலீவிங் லெட்டர்ஸை சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த இஷ்யூவை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் லீகலாகவே தான் மூவ் பண்ண பார்க்குறோம். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நம்பலாம். இதை பற்றின அப்டேட்ஸ் எதுவும் வந்தால் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற வகையில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை பார்க்குற வியூவர்ஸ் எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். #Alfin #Justice ட்வீட் பண்ணி இதை முதல்ல ட்ரெண்ட் பண்ணுங்கள். இந்த இஷ்யூவை லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு லாயர்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. சீக்கிரமாக அதை பற்றின அப்டேட் வரணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.